அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் சொல்லியிருக்கிற செய்தி, பராசக்திக்கு ஒரு நீதி, ஜனநாயகனுக்கு ஒரு நீதியா என்பது. ஏன் அப்படி சொன்னார் என்றால், தணிக்கை குழு அனுமதி தரவில்லை, ஜனநாயகன் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது என்பதுதான். ஆனால் ஒரு எளிய உண்மை என்னவென்று சொன்னால், அமலாக்கத்துறை எப்படி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து பிஜேபியின் கிளை அமைப்பாக செயல்படுகிறதோ, அதேபோல் இன்று தணிக்கைத்துறையும் பிஜேபியின் கிளை அமைப்பாக இருந்து எதை செய்தால் திமுகவுக்கு கெட்ட பேர் வருமோ, யாரை சுரண்டி விட்டால் திமுகவை கையை காட்டி இங்கே இருக்கக்கூடிய அப்புராணி வாக்காளர்கள் அழுவார்களோ, யார் பெயரை சொன்னால் திமுகவுக்கு எதிராக அந்த செய்தி போகுமோ, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கணக்கை வைத்து கொண்டுதான் இன்று அமலாக்கத்துறையை வைத்து ஜனநாயகனுடைய தேதியை தள்ளி வைத்து, ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்து, தணிக்கை செய்யாமல் தவிர்த்து ஏதோ திட்டமிட்டு திமுக செய்தது போல் இந்த அப்பாவி வாக்காளர்கள் நினைக்க வேண்டும், அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று பாசிச பாஜக டெல்லி எஜமானர்கள் செய்த பார்ப்பன குள்ளநெறி தன்னதாம் இது. இதை தமிழக வாக்காளர்களும் எளிய தமிழ் மக்களும் மானமும் அறிவும் சூடும் சொரணையும் சுயமரியாதையும் உள்ள தமிழ் மக்கள் சிந்தித்து இந்த டெல்லிக்காரர்களின் கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு பலியாகாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதே நமது அவா. ஆள துடிக்கின்ற தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழகத்தையே ஆளப்போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த துறை எந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை என்பது வேடிக்கை, வேதனை, ஆச்சரியக்குறி. அதனால் தானம் என்னமோ தற்குறி என்று எதிர்க்கட்சிகள் உங்களை விமர்சிக்கிறது. ஆகையால் அருள் கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது தன்மானம் உள்ள தமிழர்கள் தானே ஒழிய டெல்லி எஜமானர்களுக்கு பாதாபிஷேகம் செய்யும் அடிமைகள் அவர்களை அல்ல நாம் குறிப்பிடுவது. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.